வெல்கமிங்காக தான் இருக்குங்க. பட் நாங்கள் வந்து ஜென்ரலி ஃப்ரீபீஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. என்ன சொல்கிறாங்கன்னா, லேடிஸ்க்கு நீங்கள் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, இதை ஏன் கொடுக்கல, அது ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ஃப்ரீபீஸ். எங்களுக்கு வந்து நியாயமாக என்ன எல்லாருக்கும் கிடைக்கணுமோ, பொதுமக்களுக்கு கிடைக்கணுமோ, அது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அப்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் எல்லாருக்கும் கிடைச்சா சரி. கரெக்டான கவர்னன்ஸ் நடந்தால் போதும். நாங்கள் வந்து ஃப்ரீபீஸ் கொடுத்தா தான் வந்து மக்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அப்போ அந்த ஜென்ரேஷன் மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த ஜென்ரேஷன் யாரும் அப்படி எதிர்பார்க்கறது இல்லை. அந்த ஸ்டேட் அந்த 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 மைண்ட் ஸ்டேட்லேருந்து எல்லோரும் மாறிட்டாங்க. ஃப்ரீபீஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஆக்சுவலாக கவர்னன்ஸ் கரெக்டாக நடந்தால் போதும். இப்போ எந்த ஒரு கவர்மெண்ட் இதுக்கு போனாலும் அந்த வேலைகள் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாஸ்ட்டாக நடந்தால் போதும். எங்கேயும் அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் நடந்தால் போதும். இதைத்தான் வந்து எதிர்பார்க்குறேன். சந்தோஷம் தான். இது ஆக்சுவலாக பயனாளிகளும் இருப்பாங்க. அது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லது தான். வரவேற்கிறோம். குட். தேங்க்யூ. 3 சிலிண்டருங்கிறது வந்து தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ஓகே. இந்த மகளிர் பயணத்திட்டம் வந்து ஃப்ரீ டிக்கெட்டு தான் எங்களுக்கு போன ஆட்சியில் சாட்டிஸ்ஃபை இல்லை. இதுலேயும் அதே மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு ஸ்டாப்பிங்கில் நிறுத்துறது கிடையாது. கொஞ்சம் தூரமாக போயிடுறாங்க. நாங்கள் எல்லாம் தூக்கிட்டு ஓட வேண்டியதாக இருக்குது. ஏதோ லக்கேஜெலாம் வாங்கிட்டா ஓடி போய் அது ஏற வேண்டியதாக இருக்குது. மற்றபடி அவரோட ஆட்சி எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த 100 நாள் ஆட்சி வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைவாக இருக்குது. அதில் வந்து நாங்கள் பாராட்டுறோம். இந்த இதுக்கு மட்டும் இந்த கண்டக்டர் டிரைவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் என்ன சர்வே எடுத்து நீங்கள் தான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். நாங்கள் விரும்புகிறோம். இது எல்லா பஸ்ஸுலேயும் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. நாங்கள் எல்லோரும் பேசிகிட்டே தான் போவோம். சில டைம் நான் கண்டக்டர்கிட்ட சண்டையே போட்டிருக்கேன். அந்த டோர் க்ளோஸ் ஆகிறது என் கையில் சண்டை போட்டேன். இனி கொஞ்ச நேரம் அவர் நிறுத்தியிருந்தாருன்னா நான் பஸ் ஸ்டாப் முன்னாடி இறங்கி உட்காந்துருப்பேன். எல்லோரும் வரட்டும்னு நினச்சிருப்பேன். அந்த டைம் காந்திபுரத்தில் இது நடந்துச்சு. எனக்கே கையில் நல்லா அடிபட்டுருச்சு. ஏன்னா ஏற டோர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவர் என்னங்கிறாரு, நீங்கள் ஏன் இங்கே ஏறுறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவர் ஏன் அந்த ஸ்டாப்பிங்கில் தான் நிறுத்தணும். நாங்கள் அதை விட்டுட்டு முன்னாடி நிறுத்தினார். டோர் க்ளோஸ் பண்ணாரு. நாங்கள் ஏறிடுவோம்ல. அந்த டோர் பஸ்ஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. இந்த ஃப்ரீ பஸ்ஸை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேசிகிட்டே தான் போவோம் பஸ்ஸில். இதே தான் பேசுவோம். ஃப்ரீ பஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு. தேங்க்யூ சார். ஆனால் எங்களுக்கு வந்து சிஎம் விஜயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா விஷயம். முதல் விஷயம், எந்த ஒரு திட்டங்களை வந்து நீங்கள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியும் வெள்ளை அறிக்கைன்றது ஒன்று வந்து இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஒரு புது விஷயமாக கையில் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய கடனை தீர்ப்பதற்கான விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் மின் கட்டணத்தில் பல சிக்கல்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கும் பொழுது இலவசம் அப்படின்றத மறுபடியும் முன்னெடுத்து கொண்டு போகிறத விடவும் தமிழ்நாட்டினுடைய கடனை அடைத்தால் மட்டும்தான் நாங்கள் இங்கே நிம்மதியாக இருக்க முடியுன்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலேயும் எல்லாமே இலவசம் அப்படின்னு போகும் பொழுது முதல்ல ஏற்கனவே சமுதாய மாற்றங்கள் ஜென்ரேஷன் கேப் வந்துருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இளைய தலைமுறைகளுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த மின்சார கட்டணத்தில் மின்சாரத்துறையில் இவ்வளவு பாக்கி இருக்குது, கடன் இருக்குது, முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, டேபிளில் ஃபைல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாமே சரி. ஆனால் மக்களாகிய எங்களுக்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னாக்க ரேஷனில் நல்ல அரிசியாக கொடுங்க அப்படின்றது தான். அடுத்தது இப்போ எல்னினோ வருதுன்னு பயமுறுத்திட்டு இருக்காங்க. 2 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சர்க்கரையுடைய விலை வந்து 70 ரூபா வந்திருக்கு. இதை நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது? ஸோ எங்களுக்கு தேவை அடிப்படை உரிமைகளாக நாங்கள் என்ன கேட்குறோன்னா, வேலை கொடுங்க, வருமானத்துக்கு உண்டான வழியை காமிங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ரேஷன் பொருட்களை வந்து தரமானதாக கொடுங்க. அடுத்தது கடனை அடைப்பதற்கான விஷயங்களில் கவனம் செலுத்தணும் அப்படின்றது தான். இந்த பேருந்துகளை பிங்க் கலர் விட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு எந்த கலர் ரோஸ் கலரில் விட்டாலும் சரி, இல்லை வேறு ஏதோ கலரில் விட்டுக்கினாலும் சரி, இதனால் எங்களுக்கு என்ன அடிப்படையாக நன்மை நடந்துற போகுது அப்படின்றதான் முதல் கேள்வி. அடுத்தது இங்கே நிறைய பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் கூட நேற்றெல்லாம் இந்த ட்ரக்ஸ் பற்றி நிறைய வந்து செக்கிங்லாம் போயிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெருப்பு இல்லாமல் புகையவில்லை. ஸோ அடிப்படை பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஒவ்வொரு லோக்கல் சேனல்லையும் பார்த்திங்கன்னா எத்தனையோ விஷயங்கள் வந்து சட்டமீறல்கள் நடந்திருக்கலாம், அல்லது சட்டம் ஒழுங்கு குறைபாடு இருந்திருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதில் கவனம் செலுத்துங்க அப்படின்றதான் ஒரு பெண்ணாக நான் வந்து அதை தான் நான் கேட்குறேன். பாதுகாப்பு வேணும், சட்டம் ஒழுங்கு. அடுத்தது வந்து இந்த இலவசங்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி எப்படி மக்களை எதிர்கொண்டு இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி இந்த இலவசங்களை இன்னும் தள்ளி போடுங்க. கடனை குறைப்பதற்கு என்ன வச்சிருக்கிறேன், அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேளுங்க. அதுதான் சரியானதாக இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.
இலவசம் கொடுக்கறது நல்லது தாங்க. பஸ்ஸெல்லாம் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. முதல்லாம் வந்து பெருசாக வந்து ஏறி இறங்கவே முடியாது அந்த ஸ்டாப் வரும்போது. அதனால் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த ஃப்ரீ இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறோம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் என்னோட இடத்துலேருந்து நான் பார்க்கும்போது என்ன சொல்லுவேன்னா, எங்களுக்கு வந்து ஃப்ரீயே வந்து எதுவுமே வேண்டாம். அதுக்கு பதிலாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுங்க. ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு சிட்டியாக, அதாவது அங்கங்கே இருக்கிறது தொந்தரவு கொடுக்குற அந்த சுத்தம் சுகாதாரம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக இது இருந்தால் போதுங்க. மற்றபடி வந்து என்ன சொல்கிறது, இலவசங்கிறது வந்து ரொம்ப முடியாதவங்களுக்கு தாராளமாக கொடுங்க. இந்த மாதிரி இது பண்ணி கொடுத்தா ஓகே. ஹெல்த்தி சிட்டியாக ஒரு க்ளீன் சிட்டியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவேன். இன்னும் நிறைய திட்டங்கள் வந்து மகளிருக்காக செயல்பட்டால் இன்னும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து மகளிருக்கு வந்து இன்னும் இவ்வளோ பண்ணாலும் ப்ளஸ் எனக்கு என்னென்னா பேருந்து வந்து இன்னுமே அதிகரிக்கணும், பேருந்தோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் அவங்க லெஸ் பண்ணாலும் கட்டணமில்லாத பேருந்து இயக்குனாலும் பேருந்துகள் எண்ணிக்கை வந்து கம்மியாக தான் இருக்குது. முன்கட்ட காலத்தில் என்ன இருந்துச்சோ அதை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. 1 or 2 routes வந்து ரைஸ் பண்ணுறாங்க. அதர்வைஸ் வந்து அதில் பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எண்ணிக்கை வந்து பேருந்தோட எண்ணிக்கை அதிகரிக்கணும்னு சொல்லி கேட்குறேன். அதே மாதிரி சிலிண்டரோட மானியங்கள் வந்து எல்லாருக்கும் போய் சேருதுன்னா போய் சேரலை, அதுதான் உண்மை. அதை வந்து கண்காணிக்கணும்னு கேட்குறேன். அதுதான் வந்து என்னோட ஒப்பீனியன். நான் கேட்குறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ரீசெண்டாக இருக்கிற பிரச்சனைனால சிலிண்டர் வந்து நாங்கள் புக் பண்ணுறதுலே வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க நிறைய பேர். அந்த புக்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் ஈஸி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி வந்து அன்அவேர் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, படிக்காத பீப்புள்ஸுக்கு வந்து ரொம்ப அவங்களால வந்து புக்கிங் ஃபைல் பண்ணுறதுக்கான டிஃபிகல்ட் வந்து ரொம்ப அதிகரிக்குது. இப்போது அவங்க 3 சிலிண்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க எல்லாம் வாட்டவர். நான் என்ன கேட்குறேன்னா, அவங்களுக்கு போதுமா, அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா, அவங்களால இது பண்ண முடியுமா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறேன். அவங்க எல்லா வசதிகள் பண்ணாலும் அந்த வசதிகள் வந்து அவங்க வந்து அதை ஏற்படுத்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அவங்களுக்கு இருக்கா, அவங்களுக்கு அந்த படிப்பறிவு இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.